90களில் ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற போது ஒரு பாட்டு உண்டு. அப்போ அப்போ இருந்த ஒரு 10 இளைஞர்களுக்கு இந்த பாட்டு ஒரு மிகப்பெரிய மெஸ்ஸிவ் ஹிட் சாங்னு சொல்லலாம். சுத்தமான பாட்டு, பட் பயங்கர ஹிட் அந்த காலத்தில். தளராத துணிவோடு களமாடினாய், இன்று தமிழில் நினைவோடு படகேறினாய். அடடா உன் திருமேனே அனலானதோ, இந்திய அதிகாரம் உனக்கிங்கு யமனானதோ. கர்னல் கிட்டு அவர் லண்டன்லேருந்து திரும்பி வரும்போது அந்த கப்பலை இடைமறித்து இந்திய அரசாங்கம், இந்திய இராணுவம், அவரை கைது செய்ய போன போது அந்த கப்பலை அவரே தீக்கிரையாக்கி வீரச்சாவை தழுவிக்கொண்டார். அந்த கிட்டு இறந்த உடனே ஒரு 2 நாளில் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணப்பட்டு வரிகள் எழுதப்பட்டு வெளியிடப்பட்டது. நான் நினைக்கிறேன் கண்ணனோட இசையமைப்பாக இருக்கணும். இப்போலாம் சொல்லுவாங்க அரமணத்தியத்தில் இளையராஜா கம்போஸ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட ஒரு நாளில் இந்த பாட்டு கம்போஸ் பண்ணி ரெக்கார்டிங்கும் பண்ணப்பட்டு, நான் இருந்த இடம் நல்லூர் அடின்றதால அந்த இடம் கிட்டு அண்ணாண்ட ஏரியா, அந்த ஏரியா முழுக்க தெரிஞ்ச ஏரியா. நல்லூர் அடி, திருநெல்வேலி கேம்பஸ், வாசல் எல்லா இடமும் இந்த பாட்டு தான். இந்த பாட்டு 24 மணி இதை போட்டுக்கொண்டே இருந்த ஒரு பாட்டு. அதில் அப்படி நின்றது. நீ நடந்த பாதை தன்னில் பூ மலர்ந்தது. இந்த லைன் வர்ற போது என்ன நடந்திருக்குமெண்டா, காலம் பள்ளிக்கூடம் போகிறது, பள்ளிக்கூடம் முடிஞ்சு வாரது, டியூஷனுக்கு போகிறது, கிரிக்கெட் விளையாட போகிறது, வார டைமில் கிரிக்கெட் விளையாடுற டைமில் பள்ளிக்கூடத்தில் எல்லாமே இந்த பாட்டு காதுக்கு ஒழிச்சு கொண்டே இருக்கும். அப்போ தளராத துணிவோடு படகு களமாடினாய், தமிழில் நினைவோடு படகேறினாய். நீ நடந்த பாதை தன்னில், நீ நடந்த பாதை எங்கும் பூமலர்ந்தது, தமிழீழமெங்கும் உந்தனது பேர் கலந்தது. இந்த லைன் வரும்போது எனக்கு பாட்டு பைத்தியம் தானே. இந்த பாட்டு வரும், ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு பாட்டு வரும். நீ நடந்த பாதை தன்னில் பூமலர்ந்தது, தரு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கர்ணா, வருவதை எதிர்கொள்ளடா. நீ நடந்த பாதை தன்னில் பூமலர்ந்தது. நான் நினைக்கிறது உண்டு, கம்போஸிங்க்கு கண்ணன், நினைக்கிறேன் புதுவீரத்தினதுரை எழுதின வரிகள் எல்லாரும் இருந்தது. இந்தியாக்காரன் செஞ்ச வேலைக்கு அவங்கள்ட்ட ஒரு பாட்டு எடுத்து அவங்கள ஹர்ட் பண்ணுற மாதிரி ஒரு பாட்டு போடணும். ஏண்டா உள்ளத்தில் நல்ல உள்ளம் மாதிரி ஒரு பாட்டு வராது. செஞ்சோட்டு கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் விழுந்தாயடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா கர்ணா, வஞ்சகன் கண்ணனடா. நீ நடந்த பாதை தன்னில் பூமலர்ந்தது, தமிழீழமெங்கும் உந்தனது பெயர் கலந்தது. தாயகத்து போர்க்களத்தில் நீ முழங்கினாய், தாயகத்து போர்க்களத்தில் நீ முழங்கினாய், தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய், தம்பி தானையிலே தளபதியாய் நீ விளங்கினாய். தளராத துணிவோடு களமாடினாய், தமிழீழ நினைவோடு படகேறினாய். தளராத துணிவோடு களமாடினாய். விடுகதையா இந்த வாழ்க்கை,
இது இந்த பாட்டு வந்து நினைக்கிறோம் ஒரு 94 93 வந்திருக்கும். முத்துவலியானது 95 என்று நினைக்கிறேன். 95 நாங்கள் இடம்பெயர்ந்து பழையில இடம்பெயர்ந்திருந்த போது முத்து பாடல்கள் வெளியாகிறது. அப்போ அந்த பாட்டு வருது. எனது கை என்னை அடிப்பதுவோ, எனது விரல் என்னை கடுப்பதுவோ, அழுது அறியாத என் கண்கள் ஆறு குளமாக மாறுவோ, ஏனென்று கேட்பதில் நாதி இல்லை, ஏழையின் நீதிக்கு கண்ணுண்டு காட்சி இல்லை. அந்த இடம் முதல் நான் கேட்டபோது, நீ நடந்த பாதை தன்னில் பூமலர்ந்தது. அந்த அந்த பாடல்கள் எப்படி மியூசிக்கலி கனெக்டட், இந்த வரிகளை விடுங்க, அந்த அந்த இமோஷன் வந்து எப்படி கனெக்டட். நீ நடந்த பாதை தன்னில் பூமலர்ந்தது, தமிழீழமெங்கும் தனது பெயர் கலந்தது, பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும், காம்பினில் விஷம் என்ன கலக்கவா முடியும், உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா, வருவதை எதிர்கொள்ளடா, தளராத துணிவோடு களமாடினாய், தமிழீழ நினைவோடு படகேறினாய். எனக்கு நான் ஒரு காலமும் மியூசிக் என்று சொல்லி படித்ததில்லை, ராகம் திருதி தெரியாது, தாளம் தெரியும். பட் இசை வந்து ஏதோ ஒரு விதமாக உள்ளுக்க கனெக்ட் ஆகிக்கொண்டே இருக்கும். யோசிச்சு பாருங்க, சும்மா ஒரு சயின்ஸ் டியூஷனுக்கு சைக்கிளில் போய் கொண்டிருக்கிறவனுக்கு தளராத துணி பாட்டு வந்து கேம்பஸ் வாசலில் லவுட் ஸ்பீக்கரில், இவனுக்கு சம்பந்தமே இல்லாமல் இவன் பிறக்கிறதுக்கு ஒரு 20-30 வருஷத்துக்கு முதல் 15 வருஷத்துக்கு முதல் வெளியான ஒரு பாட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம், அது வந்து அவனோட காதுக்கு இந்த பாட்டோட வந்து கனெக்ட் ஆகுது. இப்போ இந்த சம்பவம் நடந்த ஒரு வருஷமாவது யாழ்ப்பாணத்துலேருந்து இடம்பெயர்ந்து போகிறோம். பழையில ரேடியோவில் தற்செயலாக விடுகதையாக பாட்டு கேட்கும்போது உங்களுக்கு தளராத துணிவோடு வந்து சேருது. ஸோ இசை வந்து ஒரு உணர்வு என்ற போது அது காலத்தை தாண்டி அந்த உணர்வு ஏதோ ஒரு விதத்தால் கடத்தப்படுது. அதோட கணக்கு வழக்குகள், அது ஏன் கடத்தப்படுது, அதோட கணக்கு வழக்குகள் என்ன, அதுக்கான அடிப்படை ராகம் என்னன்றது இசை வல்லுநர்கள் கண்டறிஞ்சு சொல்கிற விஷயம். ஆனால் ஒரு சாதாரண ரசிகனா எனக்கும் இசைக்கும் இருக்கிற தொடர்பு அது மண்ணோடு மலை கொண்ட சொந்தம். இப்போ நான் இந்த பாட்டு எல்லாத்துக்கும் எது அந்த கனெக்ஷன் பாயிண்ட்னு தோற்றா, இந்த சரணத்தில் வர வரி தான், அதுதான் கனெக்ஷன் பாயிண்ட். நீ நடந்த பாதை தன்னில் பூமலர்ந்தது, தமிழீழமெங்கு முந்தனது பெயர் கலந்தது, வாழ்வை நீ தேடி வடக்கே நீ போனால் நாங்கள் போவதெங்கு, உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதென்பது வல்லவன் வகுத்ததடா கருணா, வருவதை எதிர்கொள்ளடா.